வருகின்ற 16ஆம் தேதியன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பரப்புரை நடைபெறுகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்காக இந்த இடத்தை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இங்கே பார்வையிட்டிருக்கிறார்கள். சில விதிமுறைகளை எங்களுக்கு கடிதங்களாக வழங்கியிருக்கிறார்கள். அதை உடனடியாக அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். எங்களை பொறுத்தவரையிலும் ரோட் ஷோ என்று சொல்வார்கள் கரூர் இறுதியாக. அதற்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஈரோடு மாவட்டத்தில் வெஜ்ஜியங்குளம் டோல்கேட்டிற்கு அருகாமையில் இருக்கிற இந்த இடத்தில் மொத்தம் 19 ஏக்கர் இங்கே இருக்கிறது. இந்த நிலத்தில் இன்றைக்கு இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடம் சரியான இடம் என்பதை பார்வையிட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு என்னென்ன விதிமுறை இருக்கிறது என்பதை கடிதங்களாக இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற நாளைய தமிழகத்தை ஆளப்போகிற விஜய் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். இது முதலில் தமிழ்நாட்டிலே ஒரு பொது இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதே மற்ற மாவட்டங்களுக்கு வழிகாட்டியாக இது அமையும். விதிமுறைகள் என்னென்ன விதிமுறைகள் இப்போ கொடுத்துருக்காங்க, 84 கொடுத்துருக்காங்க. அது சொல்லவே முடியாது. நிகழ்ச்சி நடைபெறுகிற போது தான் அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்பதை அன்றைக்கு தான் தெரிந்து கொள்ள முடியும். ஈரோடு மாவட்ட மக்கள் மட்டும் வருவாங்களா அல்லது மற்ற மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வருவாங்களா? அதை பற்றின தகவல் எது? எங்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாவட்டமாக நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே அந்தந்த மாவட்டத்தை சார்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து இணைய போறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் சொல்லி முடித்து விட்டால் அங்கே அவர்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படும்.